தீபாவளியின் சமய வரலாறு என்ன தெரியுமா? தீபாவளியின் மிக பிரபலமான சமய காரணம் ராமாயணத்துடன் தொடர்புடையது. இறைவன் ராமர் 14 ஆண்டு வனவாசத்திற்குப் பிறகு அரக்கன் ராவணனை வென்று மனைவி சீதையுடன் அயோத்திக்கு திரும்பியதை கொண்டாடுவதாக இது அமைந்துள்ளது. ராமரின் திரும்புதலை மகிழ்ச்சியுடன் வரவேற்க அயோத்தி மக்கள் மண் விளக்குகளை ஏற்றி வீடுகளையும் நகரத்தையும் ஒளிரச் செய்தனர். இதுவே தீபாவளியாக ஒளியின் திருநாள் உருவானது. இந்த நிகழ்வு தீமைக்கு எதிரான நன்மையின் வெற்றியையும் நீதியின் மீதான நம்பிக்கையையும் குறிக்கிறது. தென்னிந்தியாவில் தீபாவளி கிருஷ்ணர் நரகாசுரன் என்ற அரக்கனை வென்ற நிகழ்வுடன் தொடர்புடையது. நரகாசுரன் மக்களை துன்புறுத்தியவன். கிருஷ்ணர் அவனை வதம் செய்து 16,000 பெண்களை அவரது சிறையிலிருந்து விடுவித்தார். இந்த வெற்றியை கொண்டாட மக்கள் விளக்கு ஏற்றி மகிழ்ச்சியுடன் தீபாவளி கொண்டாடினர். இது தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டுவதை குறிக்கிறது. கார்த்திகை மாதத்தில் வரும் அமாவாசை நாளில் லட்சுமி தேவியை பூஜிக்கப்படுவது செல்வம், வளம் மற்றும் மகிழ்ச்சியை அருளும் என்று கருதப்படுகிறது. இந்த நாளில் லட்சுமி தேவி வீடுகளை நன்மைகளுடன் நிரப்புவதாக நம்பப்படுகிறது. கணேசர் மற்றும் குபேரரையும் இந்த பூஜையில் வணங்கப்படுகின்றனர். சமண மதத்தில் தீபாவளி மிக முக்கியமான பண்டிகையாகும். இது 24வது தீர்த்தங்கரரான மகாவீரர் மோட்சம் அடைந்த நாளை குறிக்கிறது. மகாவீரர் முக்தி அடைந்த பிறகு அவரது பிரசங்கங்களை பரப்புவதற்காக மக்கள் விளக்குகளை ஏற்றி அறிவின் ஒளியை பரப்பினர். சீக்கிய மதத்தில் தீபாவளி பந்திச்சோர் திவஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது 6வது குரு ஹர்கோபிந்த் சிங் 1619ஆம் ஆண்டு முகலாய பேரரசர் ஜஹாங்கீரால் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட நினைவாக கொண்டாடப்படுகிறது. குரு ஹர்கோபிந்த் சிங் 52 இந்து மன்னர்களையும் சிறையிலிருந்து விடுவித்ததை அமிர்தசரஸில் உள்ள பொற்கோயிலில் மக்கள் விளக்குகளை ஏற்றி மகிழ்ந்தனர். தீபாவளி இருளுக்கு எதிரான ஒளியின் வெற்றியையும் அறியாமைக்கு எதிரான அறிவின் வெற்றியையும் குறிக்கிறது. விளக்கு ஏற்றுதல் ஆன்மீக அறிவையும் உள் ஒளியையும் பரப்புவதை குறிக்கிறது. தீபாவளி நன்மை தீமையை வெல்வதை உணர்த்துகிறது. இது மனிதர்களுக்கு நேர்மையான வாழ்க்கை முறையை பின்பற்றவும் தீய எண்ணங்களை விடுத்து நல்லொழுக்கத்தை பேணவும் உந்துதல் அளிக்கிறது. இந்த பண்டிகை குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் சமூகத்தினரை ஒன்றிணைத்து மனதை தூய்மைப்படுத்தி மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் பகிர்ந்து கொள்ள உதவுகிறது. விளக்கு ஏற்றுவது உள் இருளை அகற்றி தெய்வீக ஒளியை பெறுவதை குறிக்கிறது. ஆன்மீக வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. தீபாவளியின் தோற்றம் பண்டைய இந்தியாவில் வேத காலத்திற்கு முந்தைய காலங்களில் இருந்து உருவானது. விவசாய சமூகங்களில் இது அறுவடை முடிந்த பிறகு செல்வத்திற்கும் வளத்திற்கும் நன்றி செலுத்துவதற்கான முறையில் கொண்டாடப்படுகிறது. தீபாவளி ஒரு பண்டிகையாக மட்டுமல்லாமல் ஆன்மீக, சமய மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் கொண்ட ஒரு நிகழ்வாகும். இது மனிதர்களுக்கு நன்மையை பின்பற்றவும் தீமையை விலக்கவும் ஒளியையும் மகிழ்ச்சியையும் பரப்பவும் உந்துதல் அளிக்கிறது. இந்த தீபாவளி சமய மரபுகளை பின்பற்றி சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் கொண்டாடப்பட வேண்டும். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.